எனக்கு மனசுல இருந்துச்சு. இருந்தாலும் நீயா தேடி சென்னை தேடி வந்திருக்கேன், ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு எம்ஜிஆர் பாடல், நீ ஒரு எம்ஜிஆர் ஆடல் பாடல் கலையில வல்லவனா இருக்கேன், ரொம்ப சந்தோஷம். நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து உனக்கு உன்னோட ரத்தத்துல இன்டெக்ட் பண்ணவர் என்ன ஏதாவது எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் ஐயா இப்படி இருக்கணும், இப்படி பண்ணிப்பாரு, எனக்காக ஒரு நேரம் ஒன்று பண்ணிப்பாருன்னு சொன்னது அப்பா தான் வந்து பண்ணாங்க. இந்த நீங்க சொன்னீங்களா இந்த எப்படி இன்ஜெக்ஷன் பண்ணாங்கன்னு, அதே மாதிரி எனக்கு பண்ணது வந்து அப்பா தான் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு என்னன்னா இதெல்லாம் பழைய பாட்டு, இதெல்லாம் யார் போடுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு இருந்தேங்க. எனக்கு என்ன தோணுதோ அந்த பாட்டு நான் வேணா சொல்றேன், அதை வேணா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பிடிக்குமோ அதைத்தான் போடலான்னு சொல்லிட்டு இருந்தேங்க. அப்பா எனக்காக ஒன்று போட்டு பாரு, அதுக்கப்புறம் பாரு அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்பா சொல்றதை போடுவோமே, அவரோட ஆசைக்காக போடுவோமேன்னு சொல்லிட்டு நான் ஒன்று போட்டேங்க. போட்டதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா ரீச் ஆச்சுங்க. கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஓடாத வியூவர்ஸ் வந்து அதுக்காக நிறைய பேர் வந்திருந்தாங்க. எம்ஜிஆர் ஐயா அவர்களுடைய ரசிகர்கள் வந்து வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம போடுவோம், அதுக்கப்புறம் நம்மளுடைய பாப்போம் எம்ஜிஆர் ஐயா அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர் பார்த்ததே இப்போ இதெல்லாம் எம்ஜிஆரை பத்தி பேச வேணும்னாக்கா பேசிக்கிட்டே போயிடலாம் இல்லையா? ஒரு விஷயம் சொல்றேன், எம்ஜிஆரால சாப்பிட்டுவங்க, எம்ஜிஆரால வாழ்ந்தவங்க புரட்சி தலைவரை மறந்துட்டாங்க. என்னையா உண்மைதான். ஆனா யாரும் பேர் கொடுக்க வேண்டாம், அவ்வளவுதான் சொல்லுவேன். ஆனா புரட்சி தலைவரை நினைச்சு வாழ்ந்து கொண்டு இருக்கும் இவரு அந்த காலத்திலேயே வாழாத மனிதன். இப்ப புதுசா பிறந்து இப்ப பிறந்த நேத்து மழை பெஞ்சு வளர்ந்த காலம் மாரி இவரு இப்ப வந்து புரட்சி தலைவரோட அவரு இப்படித்தான் வாழ்ந்திருப்பாரு, இப்படிதான் நல்லு செய்திருப்பாரு வரும்போது இன்று முளைத்த எம்ஜிஆர் குட்டி எம்ஜிஆர் வந்து புரட்சி தலைவரை மனதில் வைத்து வாழ்றவங்க எல்லாம் சிறப்பா நல்லா நிம்மதியாகும், நல்லா லைஃப் நல்லா முன்னேற்றமா இருக்கும். ஏன்னா அவரு உன் வயசுல எல்லாம் படாத கஷ்டம் இல்லை. ஆனா பின்னால உலகமே போற்ற அளவுக்கு அவர் இருக்கிறாரு. அது போல கண்டிப்பா புரட்சி தலைவர் மனதில் வைத்து கொண்டு நாங்கள் இருவரும் புரட்சி தலைவர் ஆசீர்வாதம் அவர் நேரடியாக கொடுக்க முடியலாமல் எங்க மூலியமா வந்து கண்டிப்பா உனக்கு நல்ல ஆசீர்வாதம் நல்லா இருக்கணும், நல்லா உங்க குடும்பத்துக்கும் சிறப்பா இருக்கணும். அவர் நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற. ஐயா முக்கியம் ஒரு விஷயம் சொல்லணும்னாக்கா இவங்களை பெற்ற தாய் தகப்பனுக்கு தான் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லணும், வாழ்த்து சொல்லணும். ஏன்னாக்கா இதற்கு யாருமே